25 பூசாரி 25 பம்பை 25 ஒளி 25மாக 200 வழங்குகிறார்கள் பெரியவர்களே. அடுத்து KR மன்னு ஓய்வு தமிழ்நாடு மின்சார வாரியம் செல்வி மோகன் பொன்னரசி குமார் விஜயா நாளை திரௌபதி அம்மனுடைய பிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற இந்த குடும்பம் முன்பாகவே இந்த செய்தியை வழங்குகிறார்கள். அந்த குடும்பத்திற்கு எல்லாம் வாங்க, எல்லாம் அல்ல பகவான் கோபாலகிருஷ்ணன், மாதவன், கோவிந்தன் சகல செல்வ யோகமிக்க திருவாழை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சுப்பிரமணிய நாகாக்கிய குடும்பத்தார்கள் அஞ்சி புத்தூர் ஒரு 3 ஆண்டுக்கு பின்னால அஞ்சி புத்தூர்ல பார்த்துட்டேன். ஒரு எண்ணு குறைஞ்சாலும் தவறு வந்துடும். தமிழ்ல ஒரு எழுத்து பிரிண்டு பண்ணவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மா போட்டு வா போட்டு ஒரு கால் போட்டார். கலைந்து இருந்தவர் மாநாட்டை கலைஞர் வருகிறார். ஒரே ஒரு காரணம், வேற ஒண்ணே இல்லை. அப்ப என்னாச்சு? அனந்தமாகி போச்சு. மாமனாருக்கு லெட்டர் எழுதலாம். இப்பதான் செல்போன் வந்துச்சு. ஒரு காலத்துல இங்கிலாந்து லெட்டர் தான் வாங்கி எழுதிக்கணுமா? உட்காந்து கடிதம் தான் எழுதணும். கடிதம் நலம்கார நாட்டம் அவங்க தாவை எழுதிருக்கா தா போட்டான். பால் போட்டோம். அந்த பால் பிரிய கோபாலன் அவருடைய பெயர். கணவரால் வரப்போகிறார். இன்னும் சற்று நேரத்தில் உபயதாரர்களா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையிலே தெரியவர்களே, அந்த குடும்பம் சகல செல்வ யோகமிக்க பெருவாடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா. நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா. சுற்றம் போன்ற அற்புதமான நல்ல நேரத்திலே திருமணமாக நடந்தது பெரியவர்களே. அப்பொழுது கம்சன் வந்தார். மா தேவகி அண்ணா இருக்கிறாரே வசுதேவன் நம்முடைய வடமதுராபுரியை அழகான இந்த மாநகரத்தை அவர் பார்த்ததில்லை முழுமையாக. ஆகினாலே நான் உங்களை உட்கார வச்சு தேர்ல நானே சாரதியாக இருந்து நகர்வலம் செய்ய வைக்க போகின்றேன். தேவகி தேர்ல உட்காரு. நல்லதுக்குன்னா திருமணம் நடந்த நல்ல நேரத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வு நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. மிக மிக ரொம்ப நல்லதா இருக்கு என்று சொல்லி வசுதேவரும் தேவகியும் புதுமண தம்பதிகளாக மாலையில் கழுத்துமா தேர்ல உட்கார்ந்தாங்க. சாட்டி எடுத்தா குதிரைகளை எத்தாட்டினான். கடகட கடகடன்னு தேர் போகிறது. ஒவ்வொரு வீதியாக வடமதுராபுரியிலே வலம் வருகிறார். அப்பொழுது ஏ கம்சா ஏ கம்சா கம்சா கம்சா. இப்ப ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த வடமதுராபுரியில நம்ம பெயரை சொல்ல பயப்படுவாங்க. நம்முடைய பெயரை யாரோ சொல்லுகிறார்களே, யாரா இருக்கும்? பின்னாலே திரும்பி பார்க்கிறா, யாரும் இல்லை. எதில் பார்க்கிறா, கம்சம் யாரும் இல்லை. வலது திசையில பார்க்கிறா, யாரும் இல்லை. இடது கை பக்கமா பார்க்கிறா, யாரும் இல்லை. அப்பொழுது யார் நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். இப்பதான் மேல பார்த்தா ஏ கம்சா
எந்த சகோதரி தேவகிக்கு கல்யாணம் பண்ணி தேடியிலே நகரம் செய்திருக்கின்றாயோ அந்த தேவகி வயிற்றிலே பிறக்கிற 8வது குழந்தையான கட்டாயம் உயிர் போகுண்டா? தேவகி வயிற்றிலே பிறக்கின்ற 8வது குழந்தையால கட்டாயம் உன் உயிர் பிரியும், இது உறுதி என்ற உடனே எந்த தெய்வம் சொன்னாலும் நம்ப தேவையில்லை. ஆனா ஆகாயவாணி சொன்னா அதை நம்பிதான் ஆகணும். ஏன்னா ஆகாயவாணி சொல்றது அப்படியே நடக்கும் என்று இந்த கம்சனானவன் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையும் தங்கச்சி அழைச்சிங்க வந்தா இவ வயிற்றுல பிறந்த 8வது குழந்தை நமக்கு எவனா? அதே வித்து இருந்தால் தானே முளைக்கும். முதல் வச்சாதானே லாபத்தை பார்க்க முடியும். இப்பொழுது முதலே இல்லாம பண்ணிட்ட நாம ஏன் பயந்து 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 வாழ்ந்துட்டு இருக்கணும் என்று அம்மா சகோதரி தேவகி, அண்ணா உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இது இருக்கிற இந்த வலாயுத்தால் உன் தலையை விற்க போகிறேன், வெட்ட போறேம்மா என்ற உடனே அண்ணா என்னன்னா ஆகாயவாணி வார்த்தையை கேட்டு என்ன வெட்ட வரைகிறேன்னா வேண்டாமண்ணா என்று சொன்ன பொழுது கூடி அந்த கூந்தலை எப்படியே நீளமான கூந்தல், அந்த கூந்தலை எப்படியே சுற்றி பிடித்தார். தேவகி என்று வாளை ஓக்கினார். வசதி அவர் வந்து புடிச்சிக்கிறார். கம்சன் இந்த உலகத்திலே பாவம் எத்தனை தெரியுமா? ஸ்ரீயத்தி ஒரு பெண்ணை கொலை பண்ணா அது பெரிய பாவம். அதுலயும் கூட பிறந்த சகோதரியை கொலை பண்ணா அதை விட பெரிய பாவம். சிசுவத்தி ஒரு குழந்தையை கொலை பண்ணா பெரிய பாவம். கோதத்தி ஒரு பசுவை கொலை பண்ணா அதை விட பெரிய பாவம். ஸ்ரீயத்தி பிரம்மத்தி பிராமணனை கொன்றால் பிரம்மத்தி வரும், பிரம்மதி தோஷம் பெரிய பாவம். ஆகினாலே இந்த பாவத்திற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற உன் சகோதரியை கொன்று பழியை தேடிக்கொள்ளாதே கம்சா. ஓ வசுதேவரே, நான் என்ன முட்டாள? ஆகாயவாணியே சொல்லிட்டா இப்ப வயிற்றுல குழந்தை பிறந்து 8வது குழந்தை என்ன கொல்லும்னு. அப்படி இருக்கிற குழந்தை இவளை விடுவதற்கு நான் என்ன ஒரு ஏமாடியா என்று கூந்தலை பற்றி இழுக்கிறார். அடிக்காதே அடிக்காதே அண்ணா உங்கள் அடிமலர் நோக்குமே மன்னா அடிக்காதே அடிக்காதே அண்ணா அடிமலர் நோக்குமே மன்னா அடிக்காதே அண்ணா உங்கள் அடிமலர் நோக்குமே மன்னா அடிக்காதே அடிக்காதே அண்ணா. எந்த கோபமும் ஏனோ இந்த எளியவை காப்பது உன் செயல் தானோ. அடிக்காதே அடிக்காதே அண்ணா கோபமும் ஏனோ இந்த எளியவை காப்பது உன் கடந்தானோ. அடிக்காதே அடிக்காதே அண்ணா உங்கள் அடிமலர் நோவமே அண்ணா அடிக்காதே அடிக்காதே அண்ணா. பாசமே உருவாக வளர்த்தாய், பாசமே உருவாக வளர்த்தாய், பஞ்ச பாதகம் செய்யவே வாந்தனை எடுத்தாய். பாசமே உருவாக வளர்த்தாய், பாதகம் செய்யவே வாந்தனை எடுத்தாய். அடிக்காதே அடிக்காதே அண்ணா உந்தன் அடிமலர் நோவமே அண்ணா அடிக்காதே அடிக்காதே அண்ணா. மனக்கோலம் புரிந்தேனே வீணா
வானில் அசரீதி ஒளி கேட்டு என் உயிர் கவர்வது வீணாய் அனகோடு முடிச்சேரேன் வீணாய் அசரீதி வந்து கேட்டு என் உயிர் கவர்வது வீணாய் அடித்தாய் அடித்தாய் அண்ணா இந்த நடி மலர்னோடுமே மன்னா மன்னா என்னை கொடுத்தாய் வசுதேவன் தனக்கென்னை கொடுத்தாய் அவர் மனமோன சீக்கிரத்தை கொடுத்தாய் அண்ணா வாடியார் தனக்கென்னை கொடுத்தார் அவர் மனமோன என் மீது சீக்கிரத்தை கொடுத்தாய் அடிக்காதே அடிக்காதே அண்ணா இந்த நடி மலர்னோடுமே மன்னா அண்ணா என்னை விடுங்கள் அண்ணா சகோதரியை கொண்டு தவறாத பழியை தேடிக் கொள்ளாதீர்கள் அண்ணா வேண்டாம் அண்ணா என்னை விடுங்கள் அண்ணா தேவகி வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது என்றால் அதுக்கு என்ன பண்ணணும் அணை கட்டி வைக்கணும் வெள்ளம் வருதுன்னா அணை கட்டி வச்சாதானே தண்ணீரை தேக்க முடியும் அதுபோல உன் வயிற்றிலே பிறக்கிற குழந்தையால் எனக்கு ஆபத்து என்று தெரிந்திருந்து உன்னை நான் விட்டு வைக்க நான் என்ன இடிச்ச வாயனா ஒன்றும் தெரியாதவனா என்ற பொழுது வசுதேவர் காலை பிடிச்சிக்கிறார் கம்சா நான் சொல்றத கொஞ்சம் கேளு பெண்ணை கொண்டு பெரும் பழியை தேடிக்கொள்ளாதே குழந்தை வடிவிலே பகவானே வர்றார் நேற்றில் நாமத்தை பாருங்க அருமை 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 குழந்தை வடிவிலே வர்றார் கண்ணன் அண்ணா விடுங்க அண்ணா வசதி அவர் கால பிடிச்சுக்கிறார் மைத்துனரே நான் பிறக்கிற குழந்தைகளை பிறந்தவனே கொண்டு வந்து கையில கொடுத்துடுறேன் பிறக்கிற குழந்தைகளை கொண்டு வந்து கொடுத்துடுறேன் இப்பொழுது சகோதரியை விட்டு விடு தன்னை கொன்று பழியை தேடிக் கொள்ளாதே என்ற பொழுது ஓ சாரி தங்கச்சியை கொள்றதை விட தங்கச்சி வைக்கிற குழந்தைகளை கொண்டு அந்த பாகத்திலிருந்து நீ விடுபடுவாய் என்று சொன்ன பொழுது ஒரு வாரம் மனம் தேடி வசுதேவரே இந்த ஆண் குழந்தையை பெண் குழந்தைய மாத்துறாங்க பெண் குழந்தைய ஆண் குழந்தைய மாத்துறாங்களே அது போல என்ன செஞ்சிருவியா மைத்துனரை நான் சத்திய பக்தன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் பிறந்த உடனே குழந்தையை கொண்டு வந்து உன் கையில கொடுத்துடுறேன் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ என்ற பொழுது ஒரு வாரம் ஒப்புதல் செய்து தேரை நடத்தி கொண்டு வடமதுராபுரியை நகர்வலம் செய்வித்து இரண்டு பேரையும் அகராகர சிறையிலே கொண்டு வந்து இருட்டான சிறையிலே அடைத்தார் பெரியவர்களே. அப்பொழுது தேவகி அழகாங்க சுவாமி திருமணம் ஆனவுடனே தேனிலவை கொண்டாடுவதற்கு எங்கெங்கேயோ போறாங்களே, ஆண்டவன் நமக்கு இந்த சிறைச்சாலையை கொடுத்திருக்கிறானே. அழகம்மா இன்பம் சில நாள் துன்பம் சில நாள். இன்பம் வருகிற பொழுது அதிகமா சிரிக்க கூடாது, துன்பம் வருகிற பொழுது அதிகமா அழக்கூடாது. இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பாதிக்கின்ற மனம் எப்பொழுது ஒருவருக்கு வந்து விடுகிறதோ அவர்கள்தான் உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியும் என்று ஆற்றல் சொல்லி இருக்கிற பொழுது அந்த நேரத்திலே இந்த தேவகி கர்ப்பம் தாங்கி அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். குழந்தையை குடமா என்று கேட்க வேண்டாங்க, இந்த குழந்தையை என் அண்ணா கொன்று விடுவார், இந்த குழந்தையை நான் கொடுக்க மாட்டேன். இல்லம்மா, நான் குழந்தையை கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொன்னதுனால்தான் உன்னை உயிரோடு விட்டான், இல்லைன்னா உன்னை கொண்டு விட்டுருப்பான். ஆகினாலே குழந்தையை கூடமா என்று சொல்ல, ஐயா
இந்த குழந்தை பிறக்கவில்லை, ஆனால் என்னை 3 எழுத்துக்கு உரித்தாக என்னை ஆக்கி இருப்பார்கள். மகனே என்று சொல்லுவார்கள். மகனே என்ற சொல்லை நீக்கிய முதல் குழந்தையை பிரிய எனக்கு மனமில்லை. குடும்பம் என்று குழந்தையை வாங்கிக் கொண்டு நேராக சபைக்கு வந்து, கம்சா, ஓ குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாயா? நல்லது நல்லது நல்லது. குழந்தையை பார்த்தா கம்சன், மந்திரி, மகாராஜா, இந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டியதுதான். ஐயோ, என்ன கம்சா, குழந்தை போய் கொள்றன்னு சொல்றீ? எல்லா பாவத்தோட முதலான பாவமாச்சு. இந்த குழந்தை என்ன செஞ்சது? முதல் குழந்தை தானே, 8வது குழந்தை தானே உனக்கு உயிருக்கு ஆபத்து. 8வது குழந்தை தானே உனக்கு ஆபத்து வருதுன்னு ஆகாயவாணி சொன்ன. இந்த குழந்தை என்ன தவறு செய்தது? இந்த குழந்தை அரண்மனையிலே உன்னுடைய பராமரிப்பிலே வளரட்டும். அரண்மனையிலே கொண்டு போய் விட்டாங்க. அடுத்து ஒரு ஆட்குழந்தை, அடுத்து ஒரு ஆட்குழந்தை, அடுத்து ஒரு ஆட்குழந்தை, அடுத்து ஒரு ஆட்குழந்தை, 6 குழந்தைகளை அரண்மனையிலே வளருமாறு செய்தார் கம்சன். ராஜசபையிலே தலைவர்கள், மந்திரி, பிரதானிகள் சூழ கம்சன் அமர்ந்திருக்கிற பொழுது பரபிரமமாக இருக்கிற நாரத மகா முனிவரானவர் மகனி என்ற விதையை மீட்டிக் கொண்டு, நாராயணா நாராயணா நாராயணா, யாரது? கம்சா, நான் நாரதம் வருகிறேன். நீ வருவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏதோ சொல்லிட்டே வரே. இன்னொரு முறை சொல்லாது. என்ன சொன்னீங்க? நாராயணா என்று என்னுடைய தாத்தா பெயரை சொன்னேன். ஓ, அதை சொல்லாதே. ஏவா கம்சா, சொல்லாதேன்னு சொல்றது உங்குணம். சொல்லாம இருக்க முடியாது, அது என்னுடைய குணம். அப்படியா? ஆமா, அவர் ஒரு குணம் இருக்குது இல்லையா? ஒருத்தன் திருப்பத்தூர்ல மீன் வியாபாரம் பண்றவன் சென்னையில போய் மீன் வாங்கி ரயில்ல ஏற்றிட்டு போய், கம்சா, உன் சகோதரிக்கு கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணம் ஆச்சாவா? ஐயோ, 6 குழந்தைகள் இருக்கிறார்கள். 6 குழந்தையா? அடினே, என்ன விஷயம் நாரதரே? நான் தேவலோகம் போனேன். எல்லாரும் டீ கடையில பேசுறாங்க பாரு. எல்லா கடையும் எங்க பேசுவாங்க? டீ கடை தான் பேசுவாங்க. அது போல தேவலோகத்திலே அவங்க கூடி 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 பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறார்கள்? ஒன்றும் எங்க தாத்தா இருக்கிறாரு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, உன் சகோதரி தேவகி வயிற்றில 8வது குழந்தையா பிறந்து உன்னை கட்டாயம் கொல்ல போறாராமா. ஓ, தேவலோகத்தில் இப்படி பேசுறாங்களா? சரி சரி சரி, நாரதரே, இதை சொல்லலாம் வந்தீங்களா? ஆமா, என்னால சொல்லாமல் இருக்க முடியாது, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ஏப்பா, இந்த 6 குழந்தைகளை கொன்னுட்டியா வச்சுக்கிறியா? இதை விட முதல் மந்திரி இவர் தான் குழந்தைகளை கொல்லாதன்னு சொல்லிட்டாரு. அரண்மனையிலே வளர்கிறது குழந்தைகள். அப்படியா? ஏப்பா, ஒரு 8 பொம்மை கொண்டாடி சொல்ற பதுமைகள், பொம்மைகள் எதிர்பார்க்கணும் வச்சுட்டாரு பெஞ்சு மேல. கம்சா, எதுடா இருக்குது? 8. சரி, அந்த கோடியில் இருந்து இந்த கோடி வரைக்கும் எங்கடா? 1 2 3 4 5 6 7 8 எண்ணிட்டா? எண்ணிட்டு இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் எங்கடா? 1 2 3 4 5 6 7 8 எண்ணிட்டா? எண்ணிட்ட. நீ இந்த கோடியில என்ற போது எதுடா 8? இது 8. இந்த கோடியில என்ற போது எதுடா 8? இது 8. எங்க தாத்தா இருக்கிறாரு மாமாய கண்கள். முதல் குழந்தையா வருவார், 3வது குழந்தையா வருவார், 7வது குழந்தையா வருவார், 8வது குழந்தையா வருவார்.
ஆனா வருவார், ஐயா வருவார், பெண்ணா வருவார், எந்த வகையிலும் வந்து கட்டாயம் உன்னை கொள்வார். எப்பா ஐயோ, பிறந்திருக்கிற குழந்தைகள கூட எல்லாம் நமக்கு எவனா மாறினாலும் மாறிடும், வேற வழி கிடையாது. நாரதரே, அந்த குழந்தைகளை ஒழித்து விடுகிறேன், பானை மீது அடித்தே கொண்டு விடுகிறேன், பார்த்து விட்டு போங்கள். பாவி பாவிஸ்ரீ, குழந்தைய கொலை பண்ணதை பார்க்க சொல்றானே, நாராயணா அடியேன் வருகிறேன். வந்தவெல்லாம் முடிஞ்சது, அதை புறப்பட்ட குழந்தைகளை கொண்டு வர சொல்லி ஒரு பாகவத்துல பாராயணம் அடிக்கிறான், ஒரு பாகவத்துல பிழை பெருமாயின் பாகவதம். குழந்தையை மேலே எரிந்து உடைவாரை பிடித்து கீழே வந்து இந்த பக்கம் பாதி உடல், இந்த பக்கம் பாதி உடல் விழுந்து இறந்து விடுகிறது. அதுபோல 6 குழந்தைகளையும் இவன் கொன்றார். அதன் பிறகு இவனுக்காக ஒரு நிம்மதி வந்து, 6 குழந்தைகளையும் கொன்று விட்டோம், காவலர்களே என்னுடைய சகோதரி 7வது குழந்தையை கருத்தாக்கி இருப்பாரையானால் தகவல் தெரிவிக்க வேண்டும், 8வது குழந்தையை கவனமாக பார்க்க வேண்டும் என்று உத்தரவு செய்தார். அப்பொழுது தேவர்கள் எல்லோரும் திருமாலை நோக்கி, பெருமானே, பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் ஒற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேறிய உடல் மறந்தாலும் கற்ற ஜெகம் கலை மறந்தாலும் கண்கள் என்று மைப்பது மறந்தாலும் நற்றவர் தவறுள்ளிருந்தோம் நமசிவாயத்தை நான் மறவே. தேவர்களெல்லாம் ஒன்றாக கூடி திருமாலை வணங்குகிறார்கள். பெருமானே, உன்னுடைய அவதாரம் நிகழலையே, உன்னுடைய அவதாரம் நிகழ்ந்தால்தானே கந்தனுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு வரும் என்று எல்லோரும் கரவெடுத்து வணங்குகிறார்கள். அப்பொழுது தன்னுடைய பாயலா இருக்கிற ஆதிசேடனை பார்த்தார். ஆதிசேடா, சுவாமி, எனக்கு நீ அண்ணனாக வரணும், எனக்கு நீ அண்ணனாக வர வேண்டும். சுவாமி, அப்படியா? நான் அண்ணனா வருகிற பொழுது தம்பியா இருக்கிற உன்னை வராப்படான்னு பேசணுமே, பரவாயில்ல. நான் ராமாவதாரம் செய்கிற பொழுது நீ தம்பியாக லட்சுமணனாக வந்தாய், அதோட இல்லை, 14 ஆண்டுகள் உறக்கமும் இல்லாமல் உணவும் இல்லாமல் மனைவியை பிரிந்து என்னோட வந்தியடா லட்சுமணனா, வந்தியடா. உணவு இல்லாம கூட இருக்கலாம், உறக்கம் இல்லாம வாழ முடியுமா? இந்திரஜித்து வரவாங்கனா பெருமானிட்ட 14 ஆண்டுகள் எவன் உணவும் உடையும் இல்லாமல் உணவும் உறக்கமும் இல்லாமல் எவன் இருக்கிறானோ அவன் கையால் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று வரவாங்கனான். அதுபோல கடந்த அவதாரத்திலே, ராம அவதாரத்திலே எனக்கு தம்பியாக வந்தாய், இந்த கிருஷ்ண அவதாரம் பண்ண போறேன், இந்த கிருஷ்ண அவதாரத்துல எனக்கு நீ அண்ணனாக வர வேண்டும் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல, அப்பா ஆதிசேடா, 7 மாதம் வரைக்குமா தேவகி வயிற்றில் நீ இருப்பாய், 3 மாத கருவை சேர்த்து ஆயுர்வாடியில் இருக்கிற ரோகிணி வயிற்றுக்கு மாற்றி விடுவேன். 10 திங்கள் கழித்து பலராமனாக எனக்கு அண்ணனாக நீ அவதாரம் செய்ய வேண்டும், ஜோதி பிழம்பாக புறப்படு என்று சொல்ல, ஜோதி பிழம்பாக வந்து தேவகி வயிற்றை அடைய செய்தி அறிந்த கம்சனானவன் பலத்த காவல் செய்தார் 7வது குழந்தைக்கு. ஏன்னா 7வது குழந்தை எவனா வாழ்ந்தாலும் மாறலாம். உடனே 7 மாதம் ஆனது, மயங்கி கீழே விழுந்தால் தேவகி ஒரு நாள்
கரு இடம் மாறியது. ரோகிணி வயிற்றுக்கு குழந்தை கருச்சிதைவாட்சி அபாஷன் ஆட்சி என்று கப்தனுக்கு செய்தி போச்சு. சரி, 8வது குழந்தையை கண்காணிக்க வேண்டும், ஜாக்கிரதை. அப்பொழுது ரோகிணி வயிற்றிலே 10 திங்கள் நிறைவுற்று அற்புதமான முறையிலே அங்கே அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனா பூசாரி பலராமன் கொஞ்சம் கற்பூர ஆரத்தி மட்டும் பண்ணுங்க. கிருஷ்ணா வீட்டிலே தோன்றுகிறது கோபிகா வானவலகத்திலே இருந்து தேவர்கள் எல்லோரும் பூமாரி பொழிந்தார்கள். வானவலகத்திலே தேவர்களும் மலம் சொரிந்தார்கள். பலராமர் அவதாரம் தேவர்கள்லாம் துதிக்கிறாங்க. அந்த நேரத்திலே உலக ஜெகன்மாதாவாக இருக்கிற காளியை பார்த்தார் சாமி. அம்மா காளி, அண்ணா, நீயும் நானும் ஒரே நேரத்திலே ஜோதியாக புறப்படணும். நீ எங்க போகணும் தெரியுமா? ஆயர்பாடியிலே யசோதை வயிற்றுக்கு போகணும். நான் எங்க போறேன் தெரியுமா? வடமதுராபுரியிலே சிறைச்சாலைக்குள்ளார இருக்கிற தேவகி வயிற்றுக்கு போறேன். 2 பேருடைய அவதானமும் ஒரே நேரத்திலே நிகழ வேண்டும் என்று சொல்ல, அண்ணா அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி 2 ஜோதி புறப்படுகிறது. ஒன்று வடமதுராபுரி வந்தது, ஒன்று ஆயர்பாடிக்கு போச்சு. கருவுற்றார் என்று அறிந்தார் கம்சன். 2 பேர், ஒருத்தன் பேர் கொம்பேரி மூக்கன், ஒருத்தன் பேர் கோடாலி பல்லன். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டார். சிறைச்சாலை கதவு பக்கமா நீ ஒருத்தன் இந்த பக்கம் நின்னுக்கோ, நீ அந்த பக்கம் நின்னுக்கோ, இன்னும் காவலை எல்லாம் நிறுத்திக்கோங்க. எறும்பு கூட உள்ளே நுழையக்கூடாது. புரியுதா? குழந்தை பிறந்த உடனே எனக்கு செய்தியை சொல்ல வேண்டும், ஜாக்கிரதை என்று பலத்த காவல் செய்தார். பெரியவர்களே, ஒவ்வொரு மாதமாக நிறைவடைந்து 10 திங்கள் நிறைவடைந்தவுடனே 10 திங்கள் நிறைவடைந்தவுடனே ஆவணி மாதம் அஷ்டமி தீதியில் அர்த்தம் செய்த தோற்றிய பொருளாய் மரகத வடிவாய் மங்கை தேவகி வைத்துரித்தார். அவனி திங்கள் அஷ்டமி தீதியில் அருளவம் செய்த இன்று இறைவா. மரகத வடிவாய் மங்கை தேவகி அதை நிக்க வைக்கணும். நலம் யாவும் தருகின்ற தேவா யாவும் தருகின்ற தேவாமதம் கோவிந்த நாமே சங்கீதனோ அவங்குடி கொண்ட நெஞ்சம்தான் பெருமாலயம். அவன் குடி கொண்ட நெஞ்சம்தான் பெருமாலயம். அறிவோம் நாராயணா
நாராயணம் பாராயணம் யாரும் தருகின்ற தேவாமனோ அறிவோர்க்கு பயமில்லையே பாவங்கள் தீரவே வழியில்லையே படியேறி வருவோர்க்கு பயமில்லையே பாவங்கள் தீரவே வழியில்லையே பாவங்கள் தீரவே வழியில்லையே அறிவோம் நாராயணாயணம் பாராயணம் அனன்யாவும் தருகின்ற தேவாமனோ அறிதேவாமனோ துணையாவதவண்டம் இதற்காயுதோ தொழுவார்க்கு அருள்கின்ற திருவேங்கடோ அங்கொழுவார்க்கு அருள்கின்ற திருவேங்கடோ அறிவோம் நாராயணாயணம் பாராயணம் அனன்யாவும் தருகின்ற தேவாமனோ தேவாமனோ பக்தி அளித்தோர் நித்தி அளித்தல் பக்தி மலைத்தமலை தேவனோர் யாவர் போற்றிடும் தேவனலைத்தமலை பக்தி அளித்தோர் முத்து மலைத்திட பக்தி மலைத்தமலை தேவனோர் யாவர் போற்றிடும் தேவனலைத்தமலை கற்றுவகீனம் உரைத்த சாதனை நிற்க வாழ்மலை தாயினை இனியம் நாயம் தூயவனாலும் ஏழுமலை ஆளுமலை எனையாலும் ஏழுமலை நாராயணாயணம் பாராயணம் அனன்யாவும் தருகின்ற தேவாமனோ அறிதேவாமனோ கோபியா கோவிந்தா கோவிந்தா திரு பி பஞ்சாப் சர் திருமதி செல்வி சர் திரு டி பாலாஜி திருமதி மீனா சந்தி கிரிதரன் லேன் பட்டேல் கேசி ராஜகோபால் நாயக்கர் ரயில்வே எல்லாம் அமைச்சர் கீழே உட்கார்ந்தாங்க. பிரசாதம் உங்களை தேடி வரும், யாரையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. குழந்தைகள்லாம் கீழே உட்கார்ந்து லேன் பட்டேல் கேசி ராஜகோபால் நாயக்கர் ரயில்வே KR மணி ரிட்டையர் TNEB திருமதி ராணி திருமதி லேன் KR மன்னன் ரிட்டையர் TNEB செல்வி சர் எம் மதியழகன் KR மோகன் திருமதி பொன்னரசி திரு தேவராஜி ரயில்வே ரிட்டையர் முன்னாள் பெரியதனம் திருமதி மல்லிகா குடும்பத்தார்கள் நாளைய தினத்திலே அம்மாள் பாக்கியாருடைய குமாரர்கள் வி பாபு வி நந்தகுமாராக குடும்பத்தார்கள் அவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக செய்து தந்தார்கள். எல்லாம் வல்ல பாஞ்சாலுடைய அம்மாளுடைய பாஞ்சாலுடைய அனுகிரகமும் கோபால் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நேரத்தில் பகவானுடைய அலுவலம் பெற்று நீங்காத செல்வனை பெற்று நீங்காத புகழை பெற்று அண்ணன் குடும்பம் மிக சிறப்பாக வாழ்வதற்கு பகவானுடைய அருளை பெறுமாறு வேட்டியம் கவனம் அடைந்து ஜோகிக்கின்றார்கள். அவர்களுக்கு எழுபது சாமி இங்கு தேவா அவர்களுக்காக பொன்னாடி அறிவித்து கௌரவிக்கின்றார்கள். சத்தம் போடாதீங்க. பூசாரி அவர்களுக்கு வண்டிகரம் அம்சாமி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். பம்பக்காருக்கு கோயில்சாமி அவர்கள் ஆமாமா பம்பக்கார அவர்களுக்கு நாட்டாண்மை பெருமாளம் அவர்களுக்கு பெருமாளம்
தர்மகர்த்தா கேசி சீனிவாசன் ஆகிய எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அன்பாடி தர்மகர்த்தா கலைஞன் அவர்களுக்கு பாபா அவர்கள் ராணிபுரம் அவர்களுக்கு பாபா அவர்கள் சாதனை வைக்கிறார்கள். பம்பகாருக்கு சாதனை இந்த நல்ல நேரத்திலே பகவான் அவதாரம் செய்த சிறப்பான நேரத்திலே லட்சுமி முருகேசன் லதா நரங்கநாதன் யாதவ் சேர்ந்த அனைவருக்கும் கனகதன சகல செல்வ யுவாதமிக்க பெருவா நம்முடைய அலாவுதீன் பாய் அவர்கள் இந்த நல்ல நாளை